எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வகையான மனிதர்கள நீங்க டாலரேட் பண்ணவே கூடாது. டாலரேட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொறுத்து போறது, விட்டுக் குடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள வந்து இந்த 8 வகையான மனிதர்கள் கிட்ட நீங்க செய்யவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விட்டுக் குடுக்கறதா இருக்கலாம், பொறுத்து போறதா இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போறதா இருக்கலாம். இந்த வார்த்தைகள்லாம் எப்போ ரொம்ப அழகான வார்த்தைகளா நம்ம வாழ்க்கையில தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்பான மனிதர்களா இருக்கலாம். இந்த பெர்சனா இவங்களுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம். வொர்த்தா இல்லையா? உயிரே குடுக்கலாம் சார்ன்னு சொல்ற மாரி, ரொம்ப அன்பான மனிதர்கள் நம்ம கிட்ட உண்மையா நடந்துக்கிற மனிதர்கள் கிட்ட வந்து, இந்த விட்டு குடுக்குறது, அட்ஜஸ்ட் பண்ணி போறது, பொறுத்து போறது அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகளா தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனா அதே 3 வார்த்தைகள் ரொம்ப ஹாரிபுலா யார்கிட்ட தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோல சொல்லப்போற 8 வகையான மனிதர்கள் கிட்ட தெரியும். அதனால இந்த மாதிரியான 8 வகையான மனிதர்கள் உங்க குடும்பத்தினரா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை செய்ற இடத்துல இருக்கிற பீப்பிளா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இந்த வகைகள்ல இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள தயவு செஞ்சு டாலரேட் பண்ணவே பண்ணாதீங்க. பொறுத்து போவே போவாதீங்க. உடனடியா அவங்களுக்கு கேட் பாஸ் குடுத்து வெளிய அனுப்பிச்சு விட்டுடுங்க அப்படின்ற மாரி நான் சொல்வேன். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல. இது பழசு நம்ம கமல் சார் சொன்னது. நாம வாழணும்னா யார வேணாலும், எத்தன பேர வேணாலும் கொல்லலாம். இது புதுசு. நம்ம தல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் மூவில ஜீவா சார் வந்து சூப்பரா ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக் உடைய ஒரு பேஸே என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த டயலாக் உடைய ஒரு ஒரிஜினலான மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்க லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, உங்களுடைய டெம்பரவரியான ஒரு ட்ரீம். டெம்பரவரியான ஒரு கனவுக்குள்ள நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். இந்த கனவு முடிஞ்ச அப்புறமா நிரந்தரமான தூக்கத்துக்கு நம்ம போயிடுவோம். விச் மீன்ஸ் நம்ம வந்து டெத்த நோக்கி போய்க்கிட்டே இருக்கோம். நம்ம கிராஸ் பண்ற ஒரு ஒரு செகண்டுமே வந்து நம்மள வந்து இறப்ப நோக்கி கூட்டிட்டு போயிட்டே இருக்கு. அதனால உங்க லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அழகான கனவுக்குள்ள வந்து, உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இந்த டைம் அண்ட் எனர்ஜிக்கு வந்து யார் முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ, அவங்க கூட மட்டும் பழகுங்க. இந்த டைம் அண்ட் எனர்ஜிக்கு வந்து யார் அருகதையானவர்கள், யார் அருகதையற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கு ஏத்தா மாரி உங்க டைமையும், எனர்ஜியும் வந்து ரொம்ப சூப்பரா, அன்பா உங்ககிட்ட வந்து உண்மையா இருக்கிற பீப்பிள் கிட்ட மட்டும் பழகுங்க. அப்பதான் உங்க ட்ரீமா இருக்கிற உங்களோட அழகான கனவா இருக்கும் உங்க வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாவும், ஹாப்பினஸாவும் போயிட்டு இருக்கும். அதுக்கு இந்த 8 வகையான பீப்பிள வந்து நீங்க டாலரேட் பண்ணாம வெளிய தூக்கி போட்டே ஆகணும். அத பத்தி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் கைண்ட் ஆஃப் மனிதர் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த கண்ட்ரோலர் அப்படின்ற மாரி சொல்லலாம். கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த பீப்பிள கண்ட்ரோல் பண்ணணும். டிக்டேட் பண்ணணும். டிக்டேட் பண்ணி, நீங்க இத செய்யணும். இந்த மாரி தான் போகணும். ஏன் நீங்க பண்ற படிப்பா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம், இல்ல நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்னு சொல்லப்படுற மதியானம் சாப்பிடுற லஞ்சா இருக்கலாம். எல்லாமே நீங்க இத சாப்பிடுங்க அதான் நல்லது. நீங்க இத பண்ணுங்க அதான் நல்லது. நீங்க இப்படி போனா தான் உங்க லைஃப் இப்படி மாறும்னு சொல்லிட்டு டிக்டேட் பண்ணிட்டே இருக்காங்களா? உங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்களா? இந்த மாரியான மனிதர்கள டாலரேட்டே பண்ணாதீங்க. உங்க லைஃப் வந்து வெளியில அனுப்பிச்சு விட்டுடுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கண்ட்ரோல் பண்ற மனிதர்கள் வந்து, அவங்க எப்போ ஒரு பவர்ஃபுல்லான பீப்பிளா ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அடுத்த பீப்பிள பவர்லெஸ்ஸா ஆக்கும்போது. நம்ம கண்ட்ரோல்ல எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம சொல்றத எல்லாருமே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இந்த மாரி மனிதர்களுக்குள்ள அதிகமா எழும்போது, அவங்கள அவங்க பவர்ஃபுல்லான பீப்பிளா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து யாருடைய கைப்பாவை கிடையாது. எந்த ஒரு பெர்சனுக்குமே நீங்க பப்பட்டா இருக்கக்கூடாது. உங்களுடைய லைஃப்க்கு நீங்க வந்து ஓனரா இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள கண்ட்ரோல் பண்ற மனிதர்கள உடனடியா டாலரேட் பண்ணாம, உடனடியா வந்து வெளிய அனுப்பிச்சு விட்டுருங்க. டாலரேட்டே பண்ண தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்றேன். 2வது கைண்ட் ஆஃப் பீப்பிள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த என்டைட்டில் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்டைட்டில் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பட்டம் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கும். அந்த டேக்க கழுத்துல போட்டே சுத்துவாங்க. இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து ஐடி கார்ட கழுத்துல மாட்டிட்டே சுத்துறா மாரி, நான் தான் இங்க பெரிய சூப்பர்வைசர். நான் தான் இங்க பெரிய இந்த குடும்பத்துக்கே பெரிய தலைவர். நான் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த என்டைட்டில்டு பெர்சனா கழுத்துல மாட்டிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கிற பெர்சனா இருந்தாங்கன்னா, உங்க லைஃப் அவங்க இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள டாலரேட் பண்ணிக்காதீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையான உழைப்பு மூலியமா முன்னேறின எந்த ஒரு பெர்சனுமே வந்து, அவங்களுடைய அந்த பொசிஷனையும், பவரையும் அதிகமா காமிச்சு, அது மூலியமா வந்து லாபம் சம்பாரிக்க நினைக்க மாட்டாங்க. ஆனா, ஏதோ லக்ல மேல வந்துட்டோம், இல்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ப்ராப்பரா செய்யாம மேல வந்த பீப்பிள் தான் வந்து, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன பவரா இருந்தாலுமே, அத நான் தான் பண்ணியிருக்கேன், நான் தான் பொசிஷன்ல இருக்கேன்னு சொல்லப்படுற விஷயத்த அடிக்கடி காமிச்சுட்டே இருப்பாங்க. இவங்கள ஏன் நீங்க டாலரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான மனிதர்கள் வந்து அடுத்த பீப்பிளுடைய எஃபர்ட்ட வந்து மரியாதை குடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு வொர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த வொர்க்குடைய உண்மையான எஃபர்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த போட்டு எடுத்திருப்பீங்க. அத வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க மட்டும் அவங்க செய்யாத வொர்க்குக்கு கூட பெரிய ஒரு விஷயத்த பாராட்டு வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு ஒரு என்டைட்டில்டா ஒரு பொசிஷன்ல இருக்க பெர்சன் நினைக்க ஆரம்பிப்பாங்க.
எல்லாத்தையுமே தாண்டி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நீங்க குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்திருக்கேன் என்ன நீ கவனிக்கவே இல்ல. நான் வந்திருக்கேன் என்ன நீ கவனிக்கணும். என்ன இந்த மாரி தான் பார்க்கணும்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் இந்த மாரியான என்டைட்டில்டு பெர்சன்ஸ் கிட்ட அதிகமா இருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி இந்த பெர்சன்ஸ் ஏன் நீங்க வந்து டாலரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி நான் சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மனிதர்கள் வந்து எம்பத்தைஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே இவங்க லைஃப்ல இருக்காது. எம்பத்தைஸ்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு மனிதனையுமே நம்ம புரிஞ்சுக்கிறது. எனக்கு வந்தா தான் ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த இந்த மாதிரியான பீப்பிள் செஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த பெர்சனுக்கும் வலி இருக்கும். அடுத்த பெர்சனுக்கும் பெயின் இருக்கும். நம்மள மாரி தான் அவங்களும் இருக்காங்கன்னு சொல்லப்படுற இந்த எம்பத்தைஸ் திங்கிங்கே அவங்களுக்கு இருக்காது. ஸோ இவங்களையும் நீங்க டாலரேட் பண்ண தேவையில்ல. உங்க லைஃப்குள்ள அவங்க இருந்தாங்கன்னா. 3வது மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, த சாபோட்டியர் அப்படின்ற மாரி சொல்லலாம். சாபோட்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெர்சன்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மான்ஸ்டர் மாரி உங்க லைஃப்ல இருந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல உங்களுடைய டவுன்ஃபால்க்காக காத்துட்டே இருப்பாங்க. நீங்க எப்ப கீழ விழுவீங்க, இல்ல உங்கள கீழ விழ வைக்கிறதுக்கான பிளான கூட அவங்க போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களா இருந்துட்டு இருப்பாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஒரு கோட் சொல்லுவாங்க. "ப்ளீஸ் நோட் த பெர்சன் ஹூ இஸ் நாட் கிளாப்பிங் வைல் யூ ஆர் வின்னிங்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்க கூடயே இருந்துட்டு நீங்க ஜெயிக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம கை தட்டாம இருக்கிறவங்க மேல கண் வைங்க. அவங்க தான் இருக்கறதுலயே ரொம்ப மோசமான மான்ஸ்டர்ஸா இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சியில நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ்ல வந்து அதிகமான தடைகள அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்துல அவங்க வந்து ஹேப்பியா இருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் அவங்க மீனிங்ஃபுல்லா எதுவுமே செய்யல. நீங்களும் எதுவுமே மீனிங்ஃபுல்லா செய்யக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, இந்த மாரி சாபோட்டர் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன்ஸ் உங்க லைஃப்ல இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தா, அதுவும் நண்பர்களா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள டாலரேட் பண்ணிக்காதீங்க அப்படின்றத சொல்றேன். ஸோ 4வது விஷயம் 4வது கைண்ட் ஆஃப் பெர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த ஹிப்போக்ரேட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஹிப்போக்ரிசி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், இந்த மாரி கைண்ட்ல இருக்க பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஈஸியா ஒரு பெர்சன ஜட்ஜ் பண்ணிருவாங்க. ஈஸியா ஒருத்தர பார்த்து ஒப்பீனியன் குடுத்துருவாங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை its கவர் ப்ரோ அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஒருத்தருடைய வெளி தோற்றத்த வச்சோ, இல்ல வெளிப்படையா இருக்கிற விஷயத்த வச்சோ, நம்ம ஒருத்தருடைய தகுதிய முடிவு பண்ணக்கூடாது. ராமாயணத்துல வந்து ராவணேஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய வீரன் அழிஞ்சதுக்கான காரணம், அழிஞ்சதுக்கு அப்புறமா அவர் சொல்ற ஒரு நெறைய காரணங்கள் சொல்லுவாரு. அதுல ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அனுமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெர்சன் என்ன எதிர்த்து வந்தாரு. அவர பார்த்துட்டு இவன்லாம் நம்மள என்ன செஞ்சிட போறான் அப்படின்ற மாரி நான் யோசிச்சேன். என்னோட எதிரிய வந்து குறைவா எடை போட்டுட்டேன். அதனால தான் நான் அழிஞ்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இந்த விஷயம் இந்த ஹிப்போக்ரிட்டிக்கான டைப் ஆஃப் பீப்பிள்ட்ட அதிகமா இருக்கும். யார பார்த்தாலும் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிருவாங்க. ஐயோ! இவனா இவனுக்கு வேலைக்கு ஆவாது. இவர அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஒப்பீனியன் குடுப்பாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க மேல இருக்கிற அந்த அந்த தவறுகள ஒத்துக்கவே மாட்டாங்க. எத்திக்கள பத்தியும், ஸ்டாண்டர்ட்ஸ பத்தியும் பக்கம் பக்கமா லெக்சர் எடுப்பாங்க. அதிகமா வந்து பேசுவாங்களே தவிர்த்து, இத அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது கூட இருக்கவங்க என்ன பண்ணும் அதாவது நீங்க அந்த மாரியான பெர்சன் கூட இருந்தீங்கன்னா, உங்கள என்ன பண்ணியிருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து ஒரு கன்ஃப்யூஷனான ஸ்டேட்ல விட்டுருக்கும். இவங்க இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்களே பண்ண மாட்றாங்க. நம்ம ஏன் அத பண்ணணும்? நம்மகிட்டயே அத சொல்றாங்க. இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட்ஸ் உங்களுக்கு அதிகமா வர்றதுனால, இந்த ஹிப்போக்ரேட்டான பெர்சன்ஸ் மூலியமா நம்மளுக்கு கன்ஃப்யூஷனும் ஏற்படும். டிசிஷன் மேக்கிங்ல நம்மளுக்கு ஒரு குளறுபடி ஏற்பட ஆரம்பிச்சுரும். அன்னைக்கு அவ்வளவு தூரம் கரெக்ட்டா பேசினாங்க. ஆனா இது வந்து நம்மளுக்கு செட் ஆவாது போல இருக்கே அப்படின்ற ரேஞ்சுக்கு உங்கள யோசிக்க வச்சுரும். ஸோ இந்த மாரியான பீப்பிள்க்கு உங்க டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்கள டாலரேட்டும் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ 5வது டைப் ஆஃப் பெர்சன் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த பாத்தாலஜிக்கல் லயர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த பாத்தாலஜிக்கல் லயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து உலக மேடையில வந்து பயங்கரமான நடிகர் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதிகமான பொய்கள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பொய் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்மள ரொம்ப இரிட்டேட் பண்ணி விட்டுடும். இதெல்லாம் பொய்ன்னு நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம கூட இருக்கானே வேற வழி இல்லாம கேட்கிறோமே அப்படின்னு சொல்லப்படுற காரணத்துக்காக நம்ம கேட்டுட்டு இருப்போம். இந்த பாத்தாலஜிக்கல் லயர் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிளுக்கு வந்து நெறைய முகங்கள் இருந்துட்டே இருக்கும். கலர்ஸ மாத்துற மாரி டக்கு டக்குன்னு அவங்களுடைய குணங்களையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருந்தாங்க. உங்க குடும்பத்தினராவோ, இல்ல வேலை செய்ற இடத்துல இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள விட்டு விலகிடுங்க. அவங்கள டாலரேட் பண்ணாதீங்க. இவங்களுடைய பொய்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "உன்னை நினைத்து" அப்படின்னு சொல்லப்படுற சூர்யா சார் நடிச்ச ஒரு பழைய மூவில வந்து, ஒரு டெலிஃபோன் பூத்ல எல்லாருமே போய் மொபைல்ல பேசிட்டே வருவாங்க. "நான் அமெரிக்கால தான் இருக்கேன். நான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொரியால இருக்கேன். நான் இங்க இந்த டேட்ல இங்க வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வருவாங்க. அப்போ வந்து வெளியில வந்து அந்த ஃபோன் பூத்தோட ஓனர் கிட்ட வந்து ஒரு பெர்சன் பணம் குடுக்கும்போது, "சாரி நாங்க இந்த மாரி அமெரிக்கால இருக்கோம், கொரியால இருக்கோம், புருடா விடுறோம். அது உங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணும்னு எங்களுக்கு தெரியல" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நானே 5 வருஷமா ஜப்பான்ல தான் அந்த கடைய நடத்திட்டு வரேன்" அப்படின்ற மாரி ஒரு பொய் சொல்லுவாரு அவரு. சோ இதுதான் பாத்தாலஜிக்கல் லயர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அவங்க சொல்ற பொய் வந்து அசாத்தியமான பொய்யா இருக்கும். அவங்கள வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும், மத்த பெர்சன்ஸ டவுன் பண்றதுக்காகவும் அதிகமான பொய்ய சொல்லி, சொல்லி அது அவங்க சம்பளத்துல பொய் சொல்லலாம். இல்ல அவங்களோட ஸ்டேட்டஸ்ல பொய் சொல்லலாம். கூச்சமே படாம பொய் சொல்லிட்டு வந்து மாட்னா கூட அப்படியே அந்த பொய்ய மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கிற பீப்பிள் தான் இந்த பாத்தாலஜிக்கல் லேயர்ஸ்.
இந்த மாதிரியான மனிதர்கள் இருந்தாலும் இவங்கள டாலரேட் பண்ணாதீங்க. உடனடியா அவங்கள நீங்க டிஸ்டன்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்றத சொல்றேன். ஸோ 6வது மனிதர் நீங்க யார வந்து டாலரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சிரித்தேன், ஒரு நாள் முறைத்தேன் அப்படின்னு சொல்லப்படுற மாரியான ஒரு பெர்சன் தான். ஒரு கன்சிஸ்டன்ஸான பிஹேவியர் உங்ககிட்ட இருக்காது. ஒரு நாள் நல்லா பேசியிருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, உங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து வேற மாரி மூடியா இருந்திருப்பாங்க. இவங்கள புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தாட் உங்களுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும். இந்த பெர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ப நீங்க மெயின்டெயின் பண்றதுக்காக இந்த பெர்சன பத்தி அதிகமா யோசிச்சு உங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாரி வந்து இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கிற பெர்சன்ஸ வந்து நம்ப முடியாது. அவங்க வந்து கேம் சேஞ்சரா இருந்துட்டு இருப்பாங்க. உங்களோட லைஃப் கேமே வந்து மாத்தி விடவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ராக் சாலிடான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ஸியா நீங்க எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் ஒரே மாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் ஒரு உறவ வந்து வலுப்படுத்தும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா சில மனிதர்கள் வந்து இன்கன்சிஸ்டன்ட்டா ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு மாரியும், இன்னொரு நேரத்துக்கு வேற மாரியும் மாத்தி மாத்தி பேசுறதுனாலயும், மாத்தி மாத்தி ஆக்ட் பண்றதுனாலயும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும், உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜியும் நிச்சயமா வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் பெர்சன்ஸையும் வந்து டாலரேட் பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்லிப்பேன். ஸோ 7வது கைண்ட் ஆஃப் பெர்சன் நீங்க யார டாலரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மூச்சர் அப்படின்ற மாரி சொல்லலாம். மூச்சர் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கைண்ட் ஆஃப் பெர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்ஸ அவங்களுடைய ஏடிஎம்மா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுடைய ஃபைனான்ஷியல வந்து குறைச்சு விட்டுடுவாங்க. உங்களுடைய பேஷன்ஸ் அதிகமா சோதிக்கிறதுக்கு ரொம்ப வல்ல ஒரு மனிதர்களா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாரியான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்கள வந்து ஒரு பணமா தான் பார்ப்பாங்க. உங்ககிட்ட ஒரு ரூ. 500 ஜிபே பண்ணு, ஒரு ரூ. 1000 ஜிபே பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பட்டணமா போடுறதுல வந்து ரொம்ப தெளிவா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்போட மதிப்பே தெரியாம பணத்துக்காக மட்டுமே உங்க கூட பழகிட்டு இருக்க பெர்சன்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிய வந்து எவ்வளவு தூரம் வேணா அவங்களால குறைக்க முடியும். ஏன்னா அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு மேல இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ திங்கிங் வந்து அடுத்தவங்களோட பணத்து மேல இவங்களுக்கு என்னைக்குமே இருக்காது. இவங்கள தான் மூச்சர் அப்படின்ற மாரி சொல்லலாம். கரெக்ட்டா பணம் குடுக்குற இடம் வரும்போதெல்லாம் அவங்க காணாம போயிடுவாங்க. இல்ல பணம் குடுக்குற விஷயத்த பத்தியோ, ட்ரிப் பிளான் பண்றத பத்தியோ பேசினா, அந்த ட்ரிப்பயே கூட கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் அவங்க கையில இருக்கிற பணம் மட்டும் தான் அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம். நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட பணத்துல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட்ஜெட் பத்மநாபன் படத்துல கூட ஒரு டயலாக் ஒண்ணு வரும். விவேக் சார் வந்து பிரபு சார பார்த்து கேட்பாங்க. அடுத்தவன் வாங்கி குடுத்தா சரவணபவன். நம்ம வாங்கி சாப்பிட்டா கையேந்தி பவன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் பெர்சன்ஸ் தான் இவங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா கையேந்தி பவன்ல சாப்பிட்டு போயிடுவாங்க. வேற யாராவது ட்ரீட் வைக்கிறாங்கன்னா சரவணபவன்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை காஸ்ட்லியா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாரியான நபர் உங்க வாழ்க்கையில இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள டாலரேட் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிய மட்டும் இல்லாம, உங்க பொறுமைய பயங்கரமா சோதிச்சு, உங்க மேலயே உங்களுக்கு கோவம் வர வைக்கிற அளவுக்கு வந்து உங்கள வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க இந்த மனிதர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான மனிதர் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் கிளைம்பர் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த சோசியல் கிளைம்பர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மனிதரையுமே வந்து டாலரேட் நீங்க பண்ணவே கூடாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் கிளைம்பர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சொசைட்டில அவங்களோட ஸ்டேட்டஸ பத்தி மட்டுமே தான் அவங்க எண்ணம் இருந்துட்டு இருக்கும். கூட இருக்கிற பீப்பிளுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்த பத்தி யோசிக்க மாட்டாங்க. உங்கள அவமானப்படுத்துறதுக்கு கூட தயாரா இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸ காப்பாத்திக்கிறதுக்காக. ஒரு இடத்துக்கு அவங்க போனா கூட அடுத்தடுத்த லெவல்ல அவங்க எப்படி ரெஸ்பெக்ட் கெயின் பண்றது, அடுத்தடுத்த லெவல்ல எப்படி ஸ்டேட்டஸ உயர்த்திட்டே போகுதுன்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து, கூட இருக்கிற பீப்பிளோடைய அந்த எமோஷனல் திங்கிங்கையும், அவங்களுடைய சைக்காலஜிக்கல் திங்கிங் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்காக உங்கள யூஸ் பண்ணிக்கவும் தயாரா இருந்துட்டு இருப்பாங்க இந்த சோசியல் கிளைம்பர்ஸ். எல்லாத்தையுமே தாண்டி அவங்களுக்கு ஒரு வேலையாகணும்னா உங்களுக்கு ஐஸ் வச்சு அந்த வேலைய வந்து ஆக்கிப்பாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு வேலை முடிஞ்சதுன்னா உங்கள காலவாரி விடவும் தயாரா இருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் சோசியல் கிளைம்பிங் அதாவது நான் சொசைட்டியோட அந்த ஸ்டேட்டஸ்ல நான் உயர்ந்துட்டே போணும். கூட இருக்கவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லன்னு நினைக்கிற பீப்பிளா இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பெர்சன் நீங்க உங்க லைஃப்ல இவங்க வச்சிருந்தீங்கன்னா கூட அவங்களையும் டாலரேட் பண்ணாதீங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, காடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் வேட்டைக்கு போகும். மான் தப்பிக்க பார்க்கும். அதுக்குள்ள அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா, விடியல யார் பார்க்க போறா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இயற்கை தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா உங்க காட்டுல யாரு, எங்க, எப்போ உங்க கூட பழகப் போறாங்க, உங்க கூட கடைசி வரைக்கும் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த முடிவு பண்றது இயற்கை இல்ல, நீங்க. ஸோ நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க கூட யார நீங்க நெருக்கமா வச்சுக்கணும், யார தூரமா வச்சுக்கணும், யார தூரமா கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த, அத பேஸ் பண்ணி தான் அழகான உங்க கனவா இருக்கிற உங்க வாழ்க்கைய காப்பாத்திக்கிட்டு பீஸ்ஃபுல்லாவும், ஹாப்பினஸாவும் நீங்க வாழ்ந்து, யாரையுமே டாலரேட் பண்ண தேவையில்ல. எல்லாரையுமே வந்து அரவணைச்சு போற ஒரு பெர்சனாவும், ரொம்ப ஹாப்பியான பெர்சனா நீங்க மாற முடியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.